வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் ஒரே இடத்துல அப்படியே நின்னுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் முன்னாடி தடுத்து நிறுத்துற மாதிரி. அப்படி நீங்க உணர்ந்திருந்தா இந்த பதிவு உங்களுக்கானது தான். இந்த முடங்கின உணர்வுல இருந்து எப்படி வெளியே வர்றது, உங்களை யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு எப்படி முன்னேறி போறதுன்னு நாம தெளிவா பார்க்கலாம். இந்த ஃபீலிங் நம்மள பல பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? நாட்கள் வாரங்கள்னு ஓடிட்டே இருக்கும். ஆனா நாம மட்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தோணும். செய்யற வேலையில ஒரு பிடிப்பு இருக்காது. சொந்த பந்தங்கள் கிட்ட கூட ஒரு ஒட்டுதல் இல்லாத மாதிரி இருக்கும். இது வெளியே சொல்ல முடியாத ஒரு அமைதியான போராட்டம். ஆனா ரொம்பவே மனசை தளர வைக்கிற ஒரு நிலை. சரி, இந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கு ஒரு பேர் இருக்கு. சமூகவியலாளர் கோரி கீஸ் இத லாங்குவிஷிங் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, நீங்க மன அழுத்தத்திலையும் இல்ல, ஆனா முழுமையான மன ஆரோக்கியத்தோடவும் இல்ல. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தேக்க நிலையில இருக்கீங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உளவியல் நிலைதாங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட தோல்வி கிடையாது. இதை ஏத்துக்கிறது தான் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முதல் ஸ்டெப். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளேயும் ஓடுதா? நான் மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்றேனா அப்படின்னு தோணுதா? இல்லவே இல்ல. இது ரொம்ப பொதுவானது. ஆனா இந்த எண்ணங்கள் ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஏன்னா இதே எண்ணங்கள் தான் நம்மள அந்த வட்டத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப சிக்க வைக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உறுதியான வழிகள் இருக்கு. இப்ப நாம ஏன் இந்த நிலைமைக்கு வர்றோம், நம்மளை எது இப்படி ஒரே இடத்துல கட்டி போடுதுன்னு பார்க்கலாம். உண்மையான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மள நாமளே குறை சொல்றத நிறுத்திடுவோம். கற்றுக்கொண்ட இயலாமைனா என்ன? வாங்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வேலையில ப்ரமோஷனுக்காக நீங்க பல முறை முயற்சி பண்றீங்க, ஆனா ஒவ்வொரு முறையும் அதை தட்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள்ல ச்சே, என்ன பண்ணாலும் நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு உங்க மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு வந்தா கூட நீங்க முயற்சி பண்ணவே யோசிப்பீங்க. இதுதான் கற்றுக்கொண்ட இயலாமை. நம்ம முயற்சிகளுக்கு திரும்ப திரும்ப பலன் கிடைக்காதப்போ இந்த நிலைமை உருவாகுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி வந்தா கூட நம்மளால செயல்படவே முடியாது. ஏன்னா நம்ம மூளையும் உடம்பும் ஏமாற்றத்தையே எதிர்பார்க்க பழகிடுச்சு. இது சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. இது நம்ம உடம்போட ஒரு தற்காப்பு நடவடிக்கை. தொடர்ந்து வேலை, குடும்பம்னு எல்லாத்துலயும் நல்ல பேர் எடுக்கணும்னு ஓடிட்டே இருக்கும்போது நம்ம நரம்பு மண்டலம் ஒரு கட்டத்துல போதும் நிறுத்து, இதுக்கு மேல சக்தியை வீணாக்க முடியாதுன்னு ஒரு எமர்ஜென்சி பிரேக் போடும். அதோட விளைவுதான் இந்த உணர்ச்சியே இல்லாத மரத்து போன நிலையும், எதையும் செய்ய பிடிக்காத ஒரு மனநிலையும். அடுத்து இந்த ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. இது என்னன்னா, நாம ஒரு பதவி உயர்வுக்காக கடுமையா உழைக்கிறோம். அது கிடைச்சதும் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சீக்கிரமே அந்த சந்தோஷம் பழகி போயிடும். நாம அடுத்த இலக்க தேடி ஓட ஆரம்பிச்சிடுவோம். இது ஒரு முடிவே இல்லாத ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான். சந்தோஷத்துக்காக சாதனைகளை துரத்துறது ஒரு பொறி மாதிரி. பாருங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிறது ஒருபோதும் உதவாது. அது உங்களை இன்னும் ஆழமான பள்ளத்துல தள்ளி விட்டுடும். உண்மையான மாற்றம் உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்றதுலேருந்து வராது. பதிலா, நான் ஏன் இப்படி உணர்றேன் அப்படின்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுலேருந்து தான் வரும். சரி, இப்போ பிரச்சனையெல்லாம் பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? வாங்க இந்த சுழற்சியை உடைச்சு நம்பிக்கையோட ஒரு புதிய பாதையில பயணிக்கிறது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். நம்ம முன்னேறி போறதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? நம்மளோட குறிக்கோள்களை மறுபரிசீலனை செய்யறது தான். நாம உண்மையிலேயே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும். இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் இந்த சமூகம் நமக்காக வச்சிருக்கிற புறக்குறிக்கோள்கள், அதிக சம்பளம், பெரிய பதவி, சோஷியல் மீடியாவுல நிறைய லைக்ஸ். இன்னொரு பக்கம் நம்ம மனசுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிற உள்ளார்ந்த குறிக்கோள்கள், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, நல்ல உறவுகளை வளர்த்துக்கிறது, மன நிம்மதியோட இருக்கிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்க கோல்ஸ் எல்லாம் எந்த பக்கம் அதிகமா இருக்கு? சரி, இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? ஒரு சின்ன அடியை எடுத்து வச்சு எப்படி ஒரு பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குறதுன்னு சில சூப்பரான டிப்ஸ் இப்ப பார்க்கலாம். வெளியே இருந்து வர்ற அங்கீகாரத்தை விட நம்ம உள்ளுக்குள்ள கிடைக்கிற நிறைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இந்த 4 வழிகளும் ரொம்ப உதவும். முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவது, வெற்றினா என்னன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு புது டெஃபினிஷன் கொடுங்க. மூணாவது, உங்க உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நாலாவது, உண்மையான அன்பான உறவுகளை உருவாக்குங்க. இல்ல ஏதாவது ஒன்னையாவது இன்னைக்கு ஆரம்பிக்கலாமே. அப்பப்போ உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. எனக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? ஒரு வேலையை ஆரம்பிக்க கஷ்டமா இருக்கா, இல்ல முடிக்க கஷ்டமா இருக்கா? நான் தனியா இருந்தா நல்லா வேலை செய்வேனா, இல்ல 4 பேரோட சேர்ந்து செஞ்சா நல்லா செய்வேனா? இந்த மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டா உங்களுக்கான சரியான தீர்வை நீங்களே கண்டுபிடிக்கலாம்.
இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயங்கள் பார்க்க சின்னதா தெரியலாம், ஆனா இதுல ஒண்ணும் உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை வளர்க்கும், உங்க திறமைகளை அதிகப்படுத்தும், ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். இததான் உளவியலாளர்கள் அடையாள மூலதனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க மேலேயே நீங்க செய்யற ஒரு முதலீடு. நம்மளோட உண்மையான இலக்கு சும்மா அந்த ஸ்டக்கான ஃபீலிங்ல இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல போய் உண்மையான ஒரு நிறைவான வாழ்க்கையை அடையிறது தான். மறுபடியும் கோரி கீஸ் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் தேக்க நிலைக்கு எதிர்ப்பதமா இந்த நிலைய செழுப்பு அல்லது ஃப்ளரிஷிங் அப்படின்னு சொல்றாரு. இது வெறுமனே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் அல்ல, நேர்மறையான உணர்வுகள், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு உணர்றது, நல்ல உறவுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான மன ஆரோக்கிய நிலை. இதுதான் நம்ம அடைய வேண்டிய ஒரு உத்வேகமான இலக்கு. இதுக்கு கோரி கீஸ் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது. உண்மையான நிறைவு நமக்காக மட்டும் வாழ்றதுல கிடைக்காது. நமக்கு பிடிச்ச ஒரு கலையை கத்துக்கிறது, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யறது, இல்ல இயற்கையோட ஒன்றி வாழ்றதுன்னு நம்மளை விட ஒரு பெரிய விஷயத்தோட நம்மளை இணைச்சுக்கும் போதுதான் அந்த உண்மையான திருப்தி கிடைக்கும். சரி, இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. முன்னேறி போறதுக்காக இந்த வாரம் நான் செய்ய போற ஒரு சின்ன விஷயம் என்ன? அது ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா பேசாத ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முதல் சின்ன அடியை எடுத்து வைங்க. மறக்காதீங்க, ஒரு சின்ன அடி கூட ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பம் தாங்க.